கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவநாமம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 126 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கிம்பிரத்தோடு அறுப்பார்கள். இந்த கண்ணீர் ஜெபமானது நம்முடைய பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது தேவனுடைய இருதயத்தை தொடுகிற சக்தி வாய்ந்த ஜெபமாய் காணப்படும். இந்த கண்ணீர் ஜெபமானது மனமுடைந்து துயரத்தோடு ஆழமான பாரத்தோடு தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஜெபமாய் காணப்படுகிறது. இந்த கண்ணீர் ஜெபத்துடைய முக்கிய அம்சங்கள் என்றன பாவ மன்னிப்பும் மற்றும் மனம் திரும்புதலாம். பேதுரு தன் பாவத்தை செய்தபோது அவன் மனக்கசந்து அழுது அவன் தேவனிடத்தில் திரும்பினதை நாம் பார்க்க முடியும். ரெண்டாவது, பதிலை இந்த கண்ணீருடைய ஜெபமானது பதிலை பெற்றுத்தரும். இந்த எசையா 38ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் நாம் வாசிக்க கூடுமானால், அங்கே எசையா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடம் உன் வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்து என்று சொல்லி, அப்போ அந்த மரண நாளே அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரண நாள் அவனுக்கு நிச்சயித்த நிலை கூட அவன் தேவனுடைய சமூகத்தில் நான் உமக்கு முன்பாக உத்தமமும் உண்மையும் மனத்தாழ்மையோடு கண்ணீர் விட்டு தன் முகத்தை சுவர் பக்கமாய் அழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தையும் அந்த கண்ணீரையும் கண்டார், கேட்டார். தேவ பிள்ளையே, உன் கண்ணீர் ஜெபம் எப்படிப்பட்ட மரண நாளாக இருக்கட்டும், எந்த வாதையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட உன் சூழ்நிலையாக இருக்கட்டும், அந்த கண்ணீருடைய ஜெபம் அந்த மரண நாளை கூட தடுத்து கர்த்தர் கூட 15 வருடம் கூட்டி தருவ வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் ஜெபம் உன் காரியம் மாறுதலாய் மாறும் என்பது. கண்ணீருடைய ஜெபம் மரணத்தை ஜெயிக்க வைக்கும் வல்லமை உடையதாக இருக்கிறது. அன்று மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகள் தன் சகோதரன் இறந்துவிட்டால் என்று தேவன் இயேசு கிறிஸ்து வரும்போது அழுது கொண்டு அவனிடத்தில் விண்ணப்பும் போது தேவன் அவருக்கு மேலே மனதுருகினார். அந்த கண்ணீருடைய வல்லமை தான் லாசருவே எழுந்து வா என்று சத்தம்போது கூட அந்த மரணத்தை கூட ஜெயிக்க வைக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த கண்ணீருடைய ஜெபம் உதவியை பெற்றுத்தர வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரியும் போது கூட பிள்ளையுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். தேவ பிள்ளையே, நீர் எந்த சூழ்நிலையிலிருந்து கண்ணீரோடு அவங்க விதைக்கிறியோ நிச்சயமாய் அதனுடைய பலனை கத்த தருவார். நீ கண்ணீருடைய சிந்துகிறது யாருடைய சமூகத்தில் அல்ல, உன் கண்ணீரை தேவனுடைய சமூகத்தில் நீர் சிந்திருக்கிற. அவர் சொல்கிறார், நான் துருத்தியில் உன்னை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று. நம்மளுக்கு துருத்தி எது தெரியுமா தெய்வ பிள்ளையே? ஆணிகளால் கடாவப்பட்ட அந்த தழும்புகள் தான் நம்முடைய கண்ணீரெல்லாம் அதில் சேர்த்து வைக்கிறார். அவருடைய ஆழமான அந்த காயங்கள் தான் நம்முடைய ஆற்றுகிறதும் தேற்றுகிறதுமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு உறுதியை தருகிறார். நீ எவ்வளோ கண்ணீர் வடித்தையோ நிச்சயமாய் அது அறுவடையின் பலனாய் கர்த்தர் உனக்கு மாற்றி தருவார். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் இப்படியா உங்களுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். தேவன் நாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.